அனைவருக்கும் வணக்கம். இன்று மன்னார் மாவட்டம் ஆட்காட்டிவெளி நாகம்மா கோவில் வீதியில் கிராம சேவையாளரின் வேண்டுகோளுக்கு ஏற்று இந்த கிராமத்துக்கு வருகை தந்தேன். 4 பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டு மிகவும் கஷ்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். மழை வெள்ளத்திலே மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். இப்போது நான் காட்டுகின்றது தான் அவருடைய வீடு. கூலி தொழில் செய்து கொண்டு 4 பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டு சாப்பாட்டுக்காக இருந்தாலும் சரி, இவர்களுடைய பள்ளிக்கூட செலவுகளையும், இவர்களுக்கு இங்கு வீடு இல்லாமல் ஒரு தரப்பாலும் கேட்டிருக்கின்றார்கள் இதுக்கு போடுவதற்கு. நான் அந்த காணொலியை நான் அந்த வீடுகளை முழுமையாக சுற்றி காட்டுகின்றேன். இவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்து தருமாறு தங்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்கும், அதோடு இந்த வீட்டுக்கு ஒரு தரப்பாலும் மழையின் காரணமாக வேண்டி தருமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த குடும்பத்திற்கு ஏதாவது ஒன்று செய்து கொடுக்க வேண்டும் என்பதனை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இதுதான் இவர்களுடைய வீடு. நான் இந்த வீட்டுக்கையும் காட்டுறேன். நான் கொஞ்சம் இங்கே வாங்கப்பா. இந்த வீட்டில் தான் அவங்க வாழ்ந்து வராங்க. கரண்டும் இல்லை போல் தெரியுது. இதுல தான் இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சமைச்சு, அதாவது அடுப்பு எரிஞ்சு கொண்டிருக்கு, ஏதோ பானை ஒன்று இருக்குது, சமைச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. இதுதான் இவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. இவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்து நாங்கள் கொடுக்க வேண்டும். சிறு குழந்தைகளை வைத்துக்கொண்டு இந்த ஈரத்துக்குள் தான் இவர்கள் கிடக்கின்றார்கள். தங்கச்சி கொஞ்சம் முன்னுக்கு போகுமா, மழையும் தூர் தானே. இல்லைங்க ஏடா, கொஞ்சம் மழையும் தூரி கொண்டு இருக்குது. அதில் இல்லைங்க, பக்கம் இல்லைங்க, மழை கொண்டாந்துங்க. எங்கள் தம்பியாக்கள் சரி. நீங்கள் அவங்ககிட்ட என்ன கேட்குறீங்க? பிளமா சொன்னா தான் பிளங்க. ஏண்டா இது மைக்கில் தானே. தரப்பாலும் அவங்களுக்கு படிப்பு செலவு சரியான கஷ்டம். சரி. 4 பிள்ளைகள் இருக்கு. இவர் கூலி தொழில் தான். சரி. மழையால இப்போ வேலையும் இல்லை. சரி. உங்களுக்கு வீடு திட்டம் வந்திருக்கா? வந்திருக்கு. அத்திவாரத்தோட கிடக்கு. அது எத்தனை ஆண்டு உங்களுக்கு அந்த வீடு திட்டம் வந்தது? 2-3 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்த சஜித் பிரமதாசால வீடு திட்டம் வந்தது. அது இடையில நிறுத்தப்பட்டிருக்கேன்னு. அப்போ அதுக்கு பிறகு ஜிஎஸ் ஊடாக உங்களுக்கு வீடு திட்டத்துக்கு அந்த வீடு தானே உங்களுக்கு? அது முழுமையாக கட்டி எழுப்பலை. சரி சரி. அந்த தங்கச்சிட்ட என்ன மழை தூரி கொண்டிருக்கு, அதனால் பிள்ளைகளை வச்சு உள்ளே கொண்டு போங்க தூரி கொண்டிருக்கு. அதனால் உங்கள்கிட்ட மேல் மிச்சமான இதுகள் ஒன்றும் கதைக்க முடியாமல் இருக்கு. என்ன மழை தூரி கொண்டிருக்கு. அதுலேருந்தே பதில் சொல்லுங்கள். சரி, உங்களை இந்த காணொலியை நான் இங்கே அனுப்பி வைக்கிறேன். அதில் யாராவது பார்த்து நிச்சயமாக யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வந்தால் நிச்சயமாக அதை கொண்டாந்து நான் தாரேன். என்ன செய்ய சொல்கிறாங்களோ நான் நிச்சயமாக செஞ்சு தரேன். கிராம சேவையிட்ட நான் கதைச்சேன். அவன் சொன்னார், கஷ்டம்தான் சாதவன், நீங்கள் ஒரு கவி பாருங்கள், பார்த்து அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்கண்டு. ஏன்னா அரசாங்கத்திலையும் இப்போ யாருக்குமே எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருக்கிறாங்களாம். எங்களுடைய புலம்பெயர் தேச உறவுகள் தான் இந்த உதவியில் செஞ்சு கொண்டு வராங்க. எங்களுடைய புலம்பெயர் தேச உறவுகளுக்கு இந்த காணொலியை நான் அனுப்பி வைக்கின்றேன். யாராவது ஒருவர் முன்வந்து இந்த குடும்பத்திற்கு உதவி செய்வதற்கு உங்களுடைய
பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்பதோடு இந்த குடும்பத்திற்கு ஏதாவது உதவி செய்து ஒரு தரப்பாலும் வேண்டி நாங்கள் கொடுக்க வேண்டும். இங்கே இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு தெரியும், மழை பெஞ்சு கொண்டிருக்கு. மழையோட மழையாக நின்று தான் இந்த வீடியோ நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இதுதான் இவங்க வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வீட்டில் தான் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு சகல ஆதாரங்களையும் நான் தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் இந்த சிறு குழந்தைகளை வைத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த குடும்பத்தை எங்களுடைய மாற்றம் அறக்கட்டளை ஊடாக நாங்கள் அந்த காணொளியை அனுப்பியிருந்தோம். அன்பு உள்ளம் கொண்ட அண்ணா அவர்கள், நிரஞ்சன் அண்ணா அவர்கள் இத்தாலி நாட்டிலிருந்து இந்த குடும்பத்திற்கு உதவி செய்வதற்கு முதல் கட்டமாக முன் வந்திருக்கின்றார். மிக்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது. இதை போன்று இன்னும் எவ்வளோ குடும்பங்கள் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் அண்ணா அவர்கள் 10,000 ரூபாய் காசை அனுப்பி இந்த கையில் கொண்டு கொடுக்க சொல்லி சொன்னவர். அதே போன்று நாங்களும் அவர்களுக்கு தேவையான பொருள் தரப்பால் ஒன்று வேண்டிக் கொண்டு வந்திருக்கின்றோம். அதை விட மேல் மிச்சமாக 4,000 ரூபாய் காசு அங்கே கொடுத்திருக்கின்றோம். அதுக்கான பில் என்னிடம் இருக்கின்றது, தரப்பால் வேண்டிய பில் இருக்கின்றது. அதையும் உங்களுக்கு நான் போட்டு விடுகின்றேன். நன்றி தங்கச்சி. இந்த உதவி செஞ்சு தந்த நிரஞ்சன் அண்ணா அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி, உங்களுக்கும் மேலும் மேலும் இதே போன்ற உதவிகளை செய்வதற்கு சில அன்பு உள்ளங்கள் முன் வருவார்கள். நிச்சயமாக அவர்கள் எங்களுக்கு தந்தால் அதை கொண்டாந்து உங்களுக்கு நான் திரும்பவும் தருவேன். இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ காசு தந்துருக்குறோம்? என்னமா சொல்லுங்கள். தரப்பாலுக்குரிய பில் 6,000 பில் இங்கே இருக்குது. இதையும் தங்கச்சி கையில் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இது நாங்கள் ஃபோட்டோ ஒன்று அடித்து எங்களுடைய நிரஞ்சன் அண்ணா அவர்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கணும். இந்த உதவி செய்து தந்த நிரஞ்சன் அண்ணா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதே போன்று எங்களுடைய குளமில் எங்களுடைய குரூப்பில் இருக்கின்ற ஏனைய அன்பு உள்ளங்களும் இதே போன்ற குடும்பங்களுக்கு பல குடும்பங்கள் இருக்கின்றார்கள். ஏதோ உங்களால் முடிந்த சிறு சிறு உதவியாவது செய்து அந்த குடும்பங்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக நாங்கள் இருக்க வேண்டும். தற்போது மீண்டும் இரவு மழை பெய்ந்து தண்ணியாக தான் கிடக்கின்றது. அப்படி இருந்தும் அவர்கள் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு இவ்வாறு இங்கு இருந்திருக்கின்றார்கள் என்பதனை மீண்டும் நான் உங்களுக்கு தெரியப்படுது. முதல் கட்டமாக நிரஞ்சன் அண்ணா இந்த உதவி செய்திருக்கின்றார். மேலும் இந்த குடும்பத்திற்கு உதவி செய்வதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். சரி தங்கச்சி, அப்போ நிரஞ்சன் அண்ணாவுக்கு ரைட் நிரஞ்சன் அண்ணா அவர்களுக்கு இந்த உதவி செய்த நிரஞ்சன் அண்ணா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்திருக்கின்றார்கள். நன்றி, வணக்கம்.